சிம்ம ராசிக்கான மே மந்த் பலன்கள். ராசிக்கு சூரியன் உச்சமாக இருக்கிறார். சிம்ம ராசிக்காரர்கள் தைரியமாக இருக்கலாம். அஷ்டம சனி பற்றி கவலைப்பட தேவையில்லை. ராசி அதிபதி பலமாக இருக்கிறார். மாத பிறப்புகளில் சூரியன் 10ஆம் இடத்துக்கு வந்து விடுவார். 10ல் சூரியன் திக்பலம். சிம்ம ராசிக்காரர்கள் ராசி அதிபதி 10ஆம் இடத்துக்கு சென்றாலும் உங்களுக்கு யோகம்தான். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். அஷ்டம சனி பற்றி கவலை கொள்ள வேண்டாம். உங்களுக்கு சனி திசையோ சனி புத்தியோ நடந்தால் நீங்கள் அஷ்டம சனி பற்றி கவலை கொள்ள வேண்டும். உங்களுக்கு சனி திசை சனி புத்தி நடந்தால் அஷ்டம சனி தாக்கம் அதிகமாக இருக்கும். வேறு திசையோ வேறு புத்தியோ நடந்தால் அதில் சனி சம்பந்தம் இல்லாமல் இருந்தால் உங்கள் கஷ்டம் பெரிய அளவுக்கு எதுவும் வராது. இருந்தாலும் அஷ்டம சனி பிரிவில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. உங்கள் பொருளாதாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். 2ஆம் புதன் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இந்த அஷ்டம சனி பிரிவில் யாரும் பணத்தை கொடுத்துட்டு நம்பி ஏமாறாதீர்கள். ஒருத்தர் ஒரு காரியத்தை செய்வாருன்னு நம்பி பணத்தை கொடுத்து ஏமாறாதீர்கள். பணத்தை ஏமாறதான் நடக்கும். யாருக்கிட்ட பணத்தை கொடுப்பீங்க, அவர் திருப்பி கொடுக்க மாட்டார், ஏமாந்து போயிடுவீங்க. பணம் கையாள விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. சனி உங்கள் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால் உங்கள் பொருளாதாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஆஃபீஸில் வேலை விஷயத்திலும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். உங்களோட வேலையை நீங்களே செய்வது நல்லது. யாரோடும் பொறுப்பை விட்டு கொடுத்து உங்களை நம்பி ஏமாந்து போவதில்லை. பழி உங்கள் மேலே போட்டுட்டு அவங்க தப்பிச்சு விடுவார்கள். நான் நடக்கிறது அஷ்டம சனி உங்களுக்கு தான். எதாவது பிரச்சனை உங்களை தான் பாதிக்கும். உங்களே தான் குறை கூறுவாங்க. நீங்கள் நல்லாவே வேலை செஞ்சாலும் உங்களை தான் குறை கூறுவாங்க. ஏன்னா உங்களுக்கு சாதகமாக இல்லை கிரகம். 2.5 வருஷ பீரியடே நீங்கள் கடக்க வேண்டும். கடுமையாக உழைக்க வேண்டும். யாரையும் நம்பாதீர்கள். இந்த 3வது மனிதர்களையும் நம்பாதீர்கள். 8ஆம் இடத்தில் சனி சுக்கிரன் சேர்க்கிறது. 10ஆவது சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார் 8ஆம் இடத்தில். ஒரு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும். யாரும் பணத்தை கொடுத்து ஏமாந்து போகிற சூழ்நிலை கூட வரலாம். குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 15ஆம் இடத்தில் குரு இருக்கிறார். குரு 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்கள் முயற்சியில் வெற்றி அடைவீர்கள். திருமணம் ஆகாத சிம்ம ராசிகளுக்கு திருமணம் நடக்கும். ஏன்னா 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். உங்கள் அஷ்டம சனியை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. குழந்தைக்காக காத்துக்கொண்டிருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தைக்காக காத்துக்கொண்டிருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ராகு கேது பயிற்சி இந்த மாதம் நடக்க வைக்கிறது. உங்கள் ராசியில் கேது வந்து விடுவார். 7ஆம் இடத்தில் ராகு வந்து விடுவார்.
திருமணமானவர்கள் கணவன் மனைவி பிரச்சனைகள்லாம் இருக்கும். நீங்கள் விட்டு கொடுத்து செல்வதுதான் நல்லது. இல்லையே குடும்பத்தில் தேவையில்லாத சண்டைகள் குழப்பங்கள் தான் வரும். நீங்கள் விரக்தி மனப்பான்மையில் தான் இருப்பீர்கள். ஆனால் ராசியில் கேது இருக்கிறதுனால இதிலும் கவனமாக இருப்பது நல்லது. ராசிக்கு யோகாதிபதி செவ்வாய் 12ஆம் இடத்தில் இருக்கிறார் நீசமாக. 4ஆம் தேதி 9ஆம் தேதி நீசமானது சிறப்பில்லை. உங்கள் ஆரோக்கியம் பாதிக்கலாம். தாய் தந்தை ஆரோக்கியம் பாதிக்கலாம். அது மூலம் தேவையில்லாத செலவுகளும் வரலாம். சிம்ம ராசிக்காரர்கள் அஷ்டமசியை கவனமாக கையாள வேண்டும். பொருளாதார விஷயத்தில் வேலை விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். குரு உங்கள் ராசிக்கு பயனாளித்து இருக்கிறதுனால பெரிதும் பிரச்சனை வராமல் இருக்கும். பொருளாதாரம் ஓரளவுக்கு நன்றாக இருக்கும் குரு பயனாளித்து இருக்கிறதுனால.